ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய நெல்லிக்காவையும் கருவேப்பிலையும் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்காது. ஒரு நெல்லிக்காவை தான் சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையும் மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தொக்கு செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு செய்ய ஒரு பெரிய நெல்லிக்காய் 3, கருவேப்பிலை ஒரு பெரிய டம்ளர் சைஸில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா மிளகா தண்ணியில் ஊற வச்சு 1 hour ஊற வச்சு அதுக்கப்புறம் இதில் போட்டு எல்லாம் மிக்சியில் போட்டு எல்லாம் அரைச்சோன்னா நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். இப்போ நான் பெரிய நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் ஒரு இது ஃபுல்லாக நம்ம பெரிய டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கருவேப்பிலை நெல்லிக்காய் தொக்கு பண்ண இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நிறையாவே ஆயில் போடணும். ஏன்னா இது தொக்கு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப தேவைப்படும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு ஆட் பண்ணி கடுகு இப்போ பொரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நம்ம சாட்டே பண்ணணும். சிம்மில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் கொஞ்சம் நல்லா தொக்கு நல்லா ரெடியாகி வரும். நம்ம காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் மிளகாத்தூள் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் மிளகாயை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டால் போதும். நான் அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால காரம் நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் ஆகும். பட் ஆனால் அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ஸோ அப்போ தான் கெட்டு போகாது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக விட்டு அரைக்கக்கூடாது. ஸோ தண்ணி கம்மியாக விட்டோம்னா தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு அது கெட்டியாக இருக்கும். ஸோ இன்னுமே நல்லா கெட்டியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இது ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் ஆகும். பட் ஆனால் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கூட, இட்லி கூட அந்த மாதிரி ஏதாவது தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி தொட்டுக்கலாம்.